வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து ஷைடிஷாக தக்காளி தொக்கு பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான வெரைட்டி வச்சு டேஸ்டியான ஒரு தக்காளி தொக்கு. அதுக்கு தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ தக்காளி. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது பெருங்காயத்தூள், இது உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லெண்ணெய் ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மெயின் வந்து என்னென்னா வெந்தயம் ஒரு நல்ல 1/4 ஸ்பூனுக்கு நல்லா பாருங்கள் இப்படி வறுத்து இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா ரெட் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். வறுத்தது போதும், ஆஃப் பண்ணிட்டேன். வெந்தயத்தை நல்லா இதில் பொடிச்சிக்கிட்டாச்சு. ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைப்படாது. இதில் பாருங்கள் நல்லா நைஸாக ஒரே செகண்டில் இப்படி பண்ணும்போது நல்ல தூள் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் காயட்டும். கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா வெடிச்சிட்ருக்கு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது வந்து பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நல்ல மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்ட உடனே நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். உடனே வந்து நம்ம தக்காளி இதில் போடணும். எண்ணெயிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கூட இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுடலாம். அப்போ தான் நல்லா தக்காளி நல்லா வேகட்டும். இப்போது நல்லா எண்ணெய் கக்கியிருக்கு. இப்போது கொஞ்சம் வெந்தயப்பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா அதை வந்து போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம். வெந்தயப்பொடி நல்லா வறுத்து பொடி பண்ணதுனால நல்ல கம்மன்ற வாசனையோடு இருக்கும். கடைசியில் போட்டாக்க நம்ம வந்து கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு கூட கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து இது வந்து நம்ம தண்ணியே சேர்க்காமல் பண்ணியிருக்கிறதுனால 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. நல்ல ஒரு ரொம்ப டேஸ்ட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போது ராகி இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெடி பண்ணிவிட்டு அதோட இது காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ராகி இட்லி பண்ணிவிட்டு அது காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சு. ராகி இட்லி சூப்பராக வந்திருக்கு. இதோட அளவு முறையும் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். வந்து முழு ராகியை வச்சு நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற போட்டு தான் இந்த ராகி இட்லி நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்லாம். நான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், தக்காளி தொக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கு இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பாருங்கள்
ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு. நல்ல ஒரு வெந்தய வாசனை அருமையாக இருக்குது. இதே மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு இது வந்து நம்ம எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த ராகி இட்லியும் நான் ஒரு 2-3 நாளில் திரும்ப போட்டு காமிக்கிறேன். அவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.